சிவனும் முருகனும் வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டுதல்கள். ஒரு நாள் கைலாய மலையின் உச்சியில் பரமசிவனும் அவரது அன்பு மகன் முருகப்பெருமானும் அமர்ந்திருந்தனர். கீழே பூலோகத்தில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். மனிதர்களின் போராட்டங்களையும் சந்தோஷங்களையும் குழப்பங்களையும் கண்டு முருகன் தன் தந்தையிடம் கேட்டார். தந்தையே, இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், தங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்ட நாம் என்ன செய்ய முடியும்? சிவன் புன்னகைத்து, மகனே, அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை நாம் இருவரும் இணைந்து வழங்குவோம் என்றார். ஒழுக்கமே உயர்வு தரும். சிவனின் அருள்மொழி. சிவன் தனது தியான நிலையில் இருந்து எழுந்து தனது கையை உயர்த்தி, முதலில் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது மனிதனை தெய்வமாக்கும் ஒரு கருவி. பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதே சிறந்த வழிபாடு. தீய பழக்கங்களை விடுத்து நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மன தூய்மையே ஒருவரின் உண்மையான அழகு. இதுவே ஒருவன் தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முதல் படி என்றார். உழைப்பே உயர்வு. முருகனின் வழிகாட்டுதல். முருகன் தனது வேலுடன் எழுந்து நின்று, ஆம் தந்தையே, ஒழுக்கத்துடன் உழைப்பும் மிக அவசியம். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும். சோம்பேறித்தனம் ஒருவனின் வளர்ச்சியை தடுக்கும் பெரும் பகை. விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். உழைப்பின் மூலம் ஈட்டும் வருமானமே மனநிறைவை தரும். இதுவே வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை என்றார். கல்வியும் ஞானமும். சிவன் தொடர்ந்தார். கல்வி என்பது அழியாத செல்வம். அதை எவரும் திருட முடியாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் எப்போதும் ஆர்வம் காட்ட வேண்டும். அறிவு என்பது வெறும் புத்தக படிப்பு மட்டுமல்ல, அது அனுபவமும் கூட. ஞானம் ஒருவனை எப்போதும் சரியான பாதையில் வழிநடத்தும். இயற்கை மற்றும் சூழலியல். முருகன், இயற்கையை பேணுவதும் நமது கடமை. மரம் வளர்ப்பதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் ஒரு அறச்செயல். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே ஆரோக்கியமான வாழ்விற்கு வழி. நாம் இயற்கை நேசித்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். பஞ்சபூதங்களை மதித்து நடப்பது இறைவனை மதிப்பதற்கு சமம் என்றார். குடும்பமும் சமூகமும். சிவன் மீண்டும் பேசத் தொடங்கினார். குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியம். பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிப்பது ஒரு மனிதனின் முதல் கடமையாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். அதுவே அமைதிக்கு வழி. சமூகத்திற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது இறைவனுக்கு செய்யும் தொண்டு. மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். மன அமைதி மற்றும் தியானம். முருகன், இவை அனைத்திற்கும் மேலாக மன அமைதி அவசியம். தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தலாம். அமைதியான மனமே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும். தினமும் சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து அமைதியாக இருப்பது ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். உள்ளத்தின் அமைதியே உடலின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பதை உணர வேண்டும் என்றார். நல்வாழ்வு பயணம். சிவனும் முருகனும் இணைந்து, அன்பு குழந்தைகளே, நாம் காட்டிய இந்த அறம் சார்ந்த பாதையில் நடங்கள். உழைப்பும் அறிவும் ஒழுக்கமும் உங்களை வாழ்வின் உச்சிக்கே உயர்த்திவிடும். இறைவனின் அருளோடு நம்பிக்கையுடன் உங்கள் நல்வாழ்வு பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அதை சிறப்பாக வாழுங்கள் என்று ஆசீர்வதித்தனர். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்பதே சிவனும் முருகனும் அளித்த அருள்வாக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம சிவன் பாதை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவணபவ. ஓம் நம சிவாய.